கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஈஸ்டர் தினத்தன்று இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திக்க கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களது ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க முடியவில்லை என்பது எல்லாருக்குமே ஒரு பெரிய கலக்கமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நாம் இந்த நாளிலே அநேக ஆராதனைகளை நம் டிவி மூலமாக பார்க்கிறோம். செய்திகளை கேட்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றும் நம் நடுவிலே உயிருள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு வைத்திருக்கிற 2 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, நம்முடைய குருவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, நமக்கு இனி என்ன பாடு வரப்போகிறதோ, நம்ம என்ன செய்வார்களோ என்று சொல்லி அவர்கள் கலங்கி போய் அந்த இடத்துல இருந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள். அவருடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஐயோ, நாம் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே வலையெல்லாம் விட்டு விட்டு வந்து விட்டோமே, நம்முடைய தொழிலெல்லாம் விட்டு விட்டு வந்து விட்டோமே, இனி நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அவருடைய கலக்கத்தை அறிந்து, அவருடைய குழப்பத்தை அறிந்து, அவருடைய பயத்தை அறிந்து அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே ஆண்டவர் இந்த நாளிலே வீட்டிற்குள்ளே இருக்கிற நமக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை ஆண்டவரே, இனி என்னுடைய தொழில் பாதிக்கப்படும், எப்படி இருக்குமோ, இவ்வளவு பாதிப்பு வந்து விட்டதே, இனி என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் எப்படி போய் வேலை செய்ய முடியும் ஆண்டவரே? பலவிதமான பயம் நமக்குள்ளாம் இருக்கிறது அல்லவா? ஒரு கடையில போய் நம்மளால பொருள் வாங்க முடியல, யாரோடு நாம் ரொம்ப நெருங்கி பழக முடியவில்லை, ஒருவேளை நமக்கு அந்த நோய் தொற்று வந்து விடுமோ என்று பயந்து 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 நாம் ஒதுங்கி போகக்கூடிய இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராய், நம்முடைய கலக்கத்தை மாற்றுகிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் அவர் நம் கூடவே வருகிறார். ஒருவேளை ஆண்டவரே, நான் வெளியில போய் இந்த பொருளை நான் வாங்க போகிறேன் ஆண்டவரே, டிவி நியூஸ் எல்லாம் என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு அந்த நோய் வந்து விடுமோ என்று சொல்லி நாம் கலங்கி போய் இருக்கிறோமோ, நம்மை பாதுகாக்கிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். உடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது என்று சொல்லி. யோவான் 14:27 ஆண்டவர் அருமையாக சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். அந்த சமாதானத்தை நமக்கு வைத்து அவர் சென்றிருக்கிறார். அந்த உள்ளத்திலே சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விட வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், இல்லையா? அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளின் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடன் பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும், கடை வாடகை கொடுக்க வேண்டும், இந்த ஒரு மாசம் நான் வேலை பார்க்கவில்லையே, நான் என்ன செய்வேன், இந்த லோனை நான் எப்படி அடைப்பேன் என்று சொல்லி பல விதத்திலே நாம் குழம்பி போயிருக்கிறோம். இரவெல்லாம் நித்திரை வராமல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல் நாம் காணப்படுகிறேனோ, நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன்,
என்னையும் உங்களையும் கைவிட்டு விடுவாரோ? ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாங்கள் ஊழியத்திற்கு சென்ற நாட்களிலே என் உள்ளத்துல ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. ஆண்டவரே, ஆசிரியர் பணியை விட்டு விட்டு செல்கிறோமே, நான் இனி இந்த பணிக்கு நான் வர முடியாதே ஆண்டவரே, நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் என்ன செய்வேன் என்று நான் அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. எப்படி இருக்குமோ என்னுடைய எதிர்காலம் என்று சொல்லி நாங்கள் உள்ளத்திலே வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவில்லை. இந்த 25 வருடங்கள் ஊழியத்திலே ஒரு நாளும் என் தகப்பன் எங்களை எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடவில்லை. எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். ஆனால் ஒன்று மட்டும் செய்வோம், என்ன தேவையானாலும் முழங்கால் படியிட்ட ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கு ஐயா, இல்லைன்னு சொன்னால் இந்த பொருள் தேவை இருக்கிறது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே மட்டும்தான் நாங்கள் கேட்போம். எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஒரு நாளும் எங்களால் உதவி நாடி சென்றதே இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறார். எங்களை நடத்தி வந்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் மீது மட்டும் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க. ஆண்டவரை, நீர் எனக்கு யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். இந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கை அவர் உங்களுக்கு உண்டாக்குகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதம் 119, 165 வாசிக்கிறோம். இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிங்க. ஆலயத்திற்கு செல்லும் போது மொபைல்ல பாக்குறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. வேதத்தை தூக்கிட்டு போங்க. நீங்க இன்னைக்கு வேதத்தை தூக்குனீங்கன்னா முதிர் வயதிலே இந்த வேதம் உங்களை சுமக்கும். கர்த்தர் உங்களை சுமப்பார். வேதத்தை தூக்குறதுக்கு ஒரு நாள் வெட்கப்படாதீங்க. தினமும் வேதத்தை காலையில எழும்பின உடனே நீங்கள் வாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த பழக்கம் உங்களுக்குள்ளா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் நம் உள்ளத்திலே அவர் நம்ம சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வன். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, இடையில பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கு இடையிலே சமாதானம் இல்லை, சமாதான குறைவு. நான் ஏன் வாழ்கிறேன்? இந்த வாழ்க்கை வாழ்வதை விட நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். சில சமயங்களில் ஆண்டவரே, நான் பிரிந்து ஓடி விடலாமா என்று சொல்லி, இந்த கணவர் வேண்டாம், இந்த மனைவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் குழம்பி போயிருக்கிறோம், தடுமாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இணைத்ததை நாம் பிரித்து விட்டு ஓட முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, எனக்கு ஏற்ற துணையை தானே நீ கொண்டு வந்திருக்கு, இன்னும் நான் என்னை எப்படி மாற்ற வேண்டும் ஆண்டவரே? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சரியா உங்களை போதித்து நடத்துகிற ஆண்டவர். மெய்யான சமாதானம் இல்லையோ யோசித்து பாருங்க. பிப்ரவரி மாதம் ஒரு சர்ச்சில் செய்து கொடுக்க போயிருந்தேன். பெண்கள் பண்டிகை, அது ஒரு குடும்ப பண்டிகையாக ஆசரித்தார்கள். அப்பொழுது அதுல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், 70 வயதானா கூட இப்படி ஒரு கணவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்க்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தார். அந்த செய்தி முடித்த உடனே ஒரு அருமையான தாயார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏமா எனக்காகவே இந்த செய்தியை கொடுத்தீங்கம்மா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். எனக்கு 70 வயது ஆகிறது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னேன், என் கணவர் இப்படி இருக்காரே, எங்க அம்மா அப்பா இப்படி போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி நான் வேதனைப்படுவேன் என்று சொல்லி அவர்கள் அந்த தாயார் சொன்னார்கள். சேலத்துல இருந்து அவங்க ஊருக்கு வந்திருந்தாங்க அசன பண்டிகைக்கு. பாருங்க, கர்த்தர் ஒருவேளை நம்ம உள்ளத்துல இப்படி நிறைய இதய குமுறல்கள் இருக்கலாம், ஆனாலும் அதை மாற்ற அவரால் முடியும். நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே? என் கணவருக்கு உகந்த ஒரு மனைவியாக, என் மனைவிக்கு உகந்த ஒரு கணவனாக நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்? என் மாமியாருக்கு உகந்த ஒரு மருமகளாக, என்னுடைய மருமகளுக்கு ஏற்ற ஒரு மாமியாராக நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே? நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுல சமாதானத்தை தருவார். என் அன்பு பிள்ளைகளே, அநேக வீடுகள்ல பாருங்க, நல்ல கறி வாங்கியிருப்பாங்க, சமைச்சு வச்சிருப்பாங்க, பிரியாணி வச்சிருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட முடியாது, அதுக்குள்ள சண்டை வந்துடும். இன்னைக்கு உங்க வீட்டுல அப்படிதான் இருக்குதோ? எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். அடிக்கடி உங்க வீடுகளில் எப்படி கண்ணீர் வெடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதில் கொடுக்கிற ஆண்டவர். உங்களை கவலைகளை மாற்றுகிறார். உள்ளத்திலே சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அடுத்ததாக அவர் உங்களை நேசிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். பாருங்க, யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் நம்மளை விட்டு போய்விட்டார்,
இனி நாம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி மீண்டுமாக அவர்கள் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். பாருங்க, அந்த மீன் பிடிக்க சென்ற உடனே ஆண்டவருக்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்கும் இல்லையா? என் பிள்ளைங்க அழைப்பெல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவர் எவ்வளவு வேதனையோடு கூட இருந்திருப்பார். பாருங்க, ஒரு பின்மாற்றமான ஒரு நிலைமை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும் கிடைக்கல. கத்தரை விட்டு போகும்போது சில சமயங்கள் எப்படி தோல்விகள் நமக்கு வருகிறது. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் தோல்வி, நான் எதை எடுத்தாலும் ஏன் இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்க, இப்படி நம்ம குழம்புறோம். ஆனா எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவருக்கு பிரியமா என் வாழ்க்கை இருக்கிறதா? ஏசப்பாவை நான் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா? ஏசப்பாவுக்கு பிரியமா நான் ஜீவிக்கிறேனா? நீங்க யோசித்து பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வலையெல்லாம் எடுத்துட்டு, ஆண்டவர் சொன்னாரு வலையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு, இந்த வலையெல்லாம் எடுத்துட்டு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர்களை தேடி வந்தா. விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டதை பார்த்தாரு. மிகுந்த வேதனையோடு கூட அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிரம் இருக்கிறதா? ஏதாயிரம் உண்டா? ஒண்ணு இல்லைன்னு சொல்ல அவர் சொல்றாரு, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். கீழ்பிடிச்சு போட்டாங்க, நிறைய மீன் கிடைச்சிச்சு. அதுல யோவான் கண்டுபிடிச்சிட்டான், அவர் கர்த்தர் அப்படின்ட்டு அவன் பேர்ந்திருக்காது, அவர் கர்த்தர். பாருங்க, ஏன்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீஷன், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் இல்லையா? அப்ப பாருங்க, அந்த இடத்துல இவங்க அந்த மீன் வலையெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, 9ஆம் வசனம் யோவான் 21:9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். 12ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, அவங்க வர்றதுக்குள்ள ஒரு அடுப்பை ரெடி பண்ணி அதுல மீனை பொறிச்சு வச்சு அப்பத்தையும் செய்து அவங்க பிள்ளைங்களை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். ஒரு தாயை போல நேசிக்கிற தகப்பன், தாயை போல ஒரு நேசிக்கிற தகப்பன். ஐயோ, இவங்க வலையை விட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, இனிமே இவங்க ஊழியத்துக்கே தகுதி இல்லை, இவங்களை போய் நான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. ஏன் பிள்ளைங்கன்னு சொல்லி அவர் அவர்களை தேடி வந்ததை பார்க்கிறோம். அப்புறம் தான் சீமோன்ட்ட கேட்கிறார் பேதுருட்ட, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்கிறாரு. அடுத்தாப்ப கேட்கிறாரு பாருங்க, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயாங்கிறாரு. பாருங்க, மூன்றாவது நீ நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, 3 தடவை கேட்கிறாரு இல்லையா? அதனுடைய அன்பு அவ்வளவு பெரிய. சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவர்களை காட்டிலும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார் இல்லையா? ஒரு தாயை போல நேசிக்கிற ஆண்டவர். நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம், என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்க, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிட மாட்டாங்கன்னு சொல்லி பல விதத்திலையும் நாம் வேதனையோடு கூட இருக்கிறோம். பாருங்க, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரால் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் உங்களை உயர்த்த முடியும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கப்பல் கேப்டன் இருந்தார். ஒரு நீண்ட தூர பயணம் செல்வதற்காக அவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணார். அநேக மாலுமிகளை தெரிந்தெடுத்தார், வேலையாட்களை தெரிந்தெடுத்தார். அப்பொழுது அவர் அவர்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம், நம்முடைய திறமையும் நம்முடைய முயற்சிகளும் செயலற்று போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும் என்று சொல்லி அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேல் தட்டிலே சென்று அவர்கள் ஜெபிப்பது உண்டு. இந்த கப்பல் அநேக குடிகாரர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் இந்த கேப்டனுடைய வாழ்க்கை அவர்களை மிகவும் கவர்ந்ததுனால அநேகர் இந்த பொல்லாத வழிகளெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினார்கள். இப்படியாக அவருடைய பிரயாணத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு தடவை ஒரு பெரிய காற்று வந்து பெரிய அலையினாலே இந்த கப்பல் அலக்கழிக்கப்பட்டு ஒரு பாறையில போய் அது மோதி விட்டது. அதுல ஒரு பெரிய துவாரம் வந்து பாருங்க, அந்த தண்ணீர் வெளியிலிருந்து கடல் தண்ணீர் வேகமா போர்ஸா உள்ள வருது. இவங்க என்ன செய்றாங்க, பைப்பு வச்சு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தள்ளுற வேகத்தோட உள்ள வர வேகம் என்ன செஞ்சு அதிகமா இருந்துச்சு. ஆகவே பாருங்க, அது மிகவும் வேகமாக வந்தது. எல்லாருக்கும் ஒரு பயம், எல்லாருக்கும் ஒரு கலக்கம். ஆனா அந்த நேரத்துல அந்த கேப்டன் சொன்னாரு, வாங்க எல்லாரும் மேல் தட்டில போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் 0 ஆண்டவரே, எங்களுடைய திறமையெல்லாம் 0 ஆண்டவரே, நீர் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்க, நிறைய தண்ணி வந்திருக்கும்,
அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க மேல போகும்போது எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அவ்வளவு தண்ணி தான் இருந்துச்சு. ஒரே ஆச்சரியம், என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் பம்ப் வச்சு வெளியே தள்ள பிறகு பாக்குறாங்க, ஒரு மீன் அந்த துவாரத்துல கரெக்டா ஒரு கார்க்கு மாதிரி அடைச்சுக்கிட்டு. யோசித்து பாருங்க. அப்புறம் பக்கத்துல அடுத்த நாள் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போய் ஒரு கடைக்கு போய் அந்த என்ன செய்தாங்க, ரிப்பேர் பார்த்தாங்க. அவர் சர்வ வல்லவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உதவி செய்கிற ஆண்டவர் அவர். அந்த நடுக்கடலை எந்த ஒர்க் ஷாப் போக முடியும், எந்த மெக்கானிக்க பார்க்க முடியும் இல்லையா? அதிலேயும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இன்றும் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். மனம் கலங்காதுங்க. நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கணங்கி தவிக்கிற உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். சீமோன் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்காம, ஏசப்பா நான் உங்க பிள்ளையா வாழ விரும்புகிறேன், உங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நாம் அர்ப்பணிப்போம். ஆனால் உண்மையாகவே இந்த ஈஸ்டர் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தந்தையே, கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறீரே, துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை இந்த நாளிலேயும் கூட மனம் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக. உடைந்த உள்ளத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறார் அல்லவா? ஆண்டவரை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை என் வாழ்க்கை எனக்கு கசக்குகிறது என்று சொல்லி அங்க லாய்க்கிறவுடைய பிள்ளைகளை நினைத்து அருளும்படியாய் செபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் செபிக்கிறேன். பிள்ளையுடைய வேதனைகளை மாற்றும்படியாய் செபிக்கிறேன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவனையா, பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவோ, அவளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ஒரு நோய் கிருமிகளும் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி இரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாசல்களின் நிலை கால்களிலும் ஆண்டவரே இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. பிரயாணம் பண்ணுகிற வெஹிக்கிள் இரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. எங்கே சென்றாலும் எந்த திங்ஸ் வாங்கினாலும் ஐயா, யாரோடு பேசினாலும் பழகினாலும் ஐயா, எந்த கிருமிகளும் பரவாதபடி ஆண்டவரை எந்த கிருமிகளும் தொற்றிக் கொள்ளாதபடி தேவரீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா கடங்கி போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே இரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்து மறைத்துக் கொள்ளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. செய்ய போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று சொன்னீர் அல்லவா? அப்படியே பிள்ளைகளை பாதுகாக்கும் கருத்துக்களாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். சரியா? நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாக இருந்து எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். கர்த்தருக்கே மகிமையும்